வயதான பெரியவர்களோட இரத்த குழாய்கள் பாதிப்பதனால வந்து முக்கியமான 3 வியாதிகள் வந்து அவங்களுக்கு வருது. முதல் வந்து என்னன்னா, ஹைப்பர் டென்ஷன். அதாவது அதிக உயர் இரத்த அழுத்தம், அதிகமான பிபி. ஸோ இது வந்து முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னா, இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படிங்கிற மாரி வியாதிகள் வருது. இது 2வது. 3வது சிவிஏ ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மூளைக்கு போற இரத்த குழாய்கள் பாதிப்பினால் வரக்கூடிய பாதிப்புகள். அதனால தான் வந்து இந்த பக்கவாதம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் வந்து இரத்த குழாயில் வரக்கூடிய பாதிப்பு, இரத்த குழாய் தடிமன் ஆவது, இரத்த குழாயில வந்து அத்ரோஸ்க்ளரோட்டிக் பிளாக் என்று சொல்லக்கூடிய உள்காயங்களாகி, அதில வந்து கொழுப்பு சத்தெல்லாம் படிஞ்சு, இரத்த குழாயுடைய தடிமனும், அந்த துவாரமும் குறையிறதுனால, இரத்த ஓட்டம் சரியா போகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறது, உடல் பருமன் அதிகமா இருக்கிறது, கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது, சரியானபடி உடல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாம இருக்கிறது, செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்றது, அப்புறம் ஸ்ட்ரெஸ். இந்த காரணங்களால தான் வந்து இரத்த குழாய் பாதிக்கக்கூடிய வியாதிகள் வருது. இது எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி தவிர்த்தோம்னா, இந்த 3 முக்கியமான பிரச்சனைகள் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம்.